Hello friends, welcome to our channel Sandhya Murali. Actually ரொம்ப சாரி, ரொம்ப நாள் ஆச்சு நான் வீடியோ போட்டு. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா பர்சனல் ஒர்க் கொஞ்சம் நிறையா இருந்தது. ஸோ டைம் என்னால் இதுக்குள்ள மேனேஜ் பண்ணவே முடியல அப்படின்றது தான் இதோட ஆக்சுவல் ரீசன். பட் இது என்னோட மிஸ்டேக் தான், நான் அட்மிட் பண்ணுறேன். ரொம்பவே சாரி. இனிமேல் நான் கண்டிப்பாக வீடியோஸ் போட்டுறேன். என்னடா இவன் எப்போ பார்த்தாலும் இப்படி தானே சொல்கிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. பட் ஷியோர் டச் வுட் நான் இதை ரெகுலராக வீடியோஸ் போட்டுருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ் பார்த்து தான் வந்துருக்கீங்க. ஸோ இந்த 5 அசெட் நீங்கள் வாங்குனீங்க அப்படின்னா, இல்லை வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, டெஃபினெட்லி யூ வில் end up in becoming a poor person அப்படின்றது தான். ஸோ அது என்னென்னா 5 அசெட். அந்த அசெட்லாம் நான் ஏன் வாங்கக்கூடாது, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வாங்கினா நீ போர் ஆயிடுவேன்னு சொல்லுவேன். ஏன் அப்படின்றத சொன்னால் தானே உங்களுக்கு புரிஞ்சாதான் நம்ம அதில் வாங்காமல் இருப்போம். ஸோ அதனால வாங்க வீடியோக்குள்ள போய் அது என்ன 5 அசெட், அது ஏன் வாங்கக்கூடாது அப்படின்றதுலாம் தெரிஞ்சுக்கலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணுன்றதுக்காக தேடி எடுத்து கொண்டு வந்துருக்கோம். ஸோ தட் உங்களுக்கு அது முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவில் சொல்கிற எல்லா விஷயத்துலேருந்து அட்லீஸ்ட் ஒரு விஷயம் புதுசாக உங்களுக்கு பிடிச்சதா இல்லை உங்களுக்கு தெரிஞ்சதா இருக்குது அப்படின்னாலும் இட் மீன்ஸ் அ லாட் டு மீ. அதனால் இந்த ஒரு எஃபர்ட்டுக்கு நீங்கள் ரெக்கக்னேஷன் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் பிடிக்கிற பட்சத்தில். அண்ட் அதே மாதிரி இந்த வீடியோவோட கண்டென்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க பிடிச்சிருக்கு அப்படின்னா தம்ஸ் அப் கொடுக்க மறந்துடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், தெரிஞ்சவங்க, தெரியாதவங்க யாரெல்லாம் நல்லா இருக்கணும் எல்லாருக்கும் அனுப்பி வச்சிருங்க. ஸோ அது அவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுனால வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் அது என்ன சந்தியா, அசட் வாங்கினா புவர் ஆகுமா? என்னது நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டதெல்லாம் சொத்து வாங்கினா பணக்காரன் ஆகும் தானே கேள்விப்பட்டிருக்கோம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஏன் இந்த 5 சொத்தை வாங்கினா நம்ம புவர் ஆயிடுவோம் அப்படின்றதுக்கு நான் ஒவ்வொரு அசெட் சொல்லும் போது நான் சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் விஷயம், அசெட் அப்படின்றது என்ன அப்படின்னா, நம்மளுக்கு எது இன்கம்மை நம்ம பாக்கெட்டுக்குள்ள கொண்டு சேர்க்குதோ அது அசெட். நான் இப்போ சொல்ல போகிற 5 இருக்கு இல்லையா, அது மேபி அந்த கேட்டகரியில் வரலாம். பட் ஆனால் அந்த காசுக்கு நீங்கள் இதை பண்ணுறதுக்கு பதிலாக இன்னொன்று பண்ணலாமே அப்படின்ற மாதிரியான ஒரு பெட்டர் அப்ரோச் இருக்கலாம். அதனால ஐ ஆடட் திஸ். ஸோ வாங்க பார்க்கலாம் என்னென்னது. ஃபர்ஸ்ட் விஷயம், அபார்ட்மெண்ட். இப்போ நம்மள எல்லாருக்கும் ஒரு பியர் ப்ரெஷர் இருக்கு. ஓகே படிச்சிட்டியா, வேலைக்கு போயிட்டியா, ஓகே இப்போ அடுத்தது என்ன, ஒரு கார் வாங்கணும், ஒரு வீடு வாங்கணும். என்ன நீ இத்தனை வருஷமா வேலை பார்க்குற, இதெல்லாம் இல்லையா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். எப்பயுமே மற்றவங்களுக்காக நான் இதை பண்ணும், மற்றவங்களுக்காக அதை பண்ணும் அப்படின்னு ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா நம்ம பார்க்குறப்ப வெல்த்தியாக தெரிகிற எல்லா பர்சனும் ஆக்சுவலாக வெல்த்தி கிடையாது. அண்ட் அதை தாண்டி அவங்க யூஸ் பண்ணுற எல்லா விஷயமும் நம்மளோட ஃபினான்ஷியல் சுச்சுவேஷனில் அவங்க இருந்து அதெல்லாம் பண்ணுறது கிடையாது. அவங்களுக்குன்னு ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். மேபி அவங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு 10,000 செலவு பண்ணுறதுன்றது ஜஸ்ட் லைக் தட்டாக இருக்கும். அவங்களோட ஃபினான்ஷியல் கண்டிஷன் அந்த மாதிரி இருக்கும். அதனால அவங்க பண்ணுறாங்கன்றதுக்காக நம்ம பண்ணோம் அப்படின்னா நம்ம இன்னுமே போராடுவோம். ஸோ அதனால நம்மளுக்கு என்ன இருக்கோ, நம்மளோட இன்கம் எவ்வளவோ அதுக்குள்ள நம்மளோட சேவிங்ஸ் அண்ட் எக்ஸ்பென்ஸ் ரெண்டும் சேர்த்து வர மாதிரி பண்ணணும். இதுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பட்ஜெட் போடணும். பட்ஜெட் போடுறது எப்படின்றது நான் ஆல்ரெடி வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். பார்க்கல அப்படின்னா போய் செக் அவுட் பண்ணிக்கோங்க, லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இப்போ என்னன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் விஷயம் அபார்ட்மெண்ட் வாங்குறது. வீடு எல்லாரும் சொல்கிறாங்களேன்றதுக்காக நீங்கள் வாங்காதீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுக்கு எதுக்காக வீடு தேவை, நம்மளால அதை அஃபோர்ட் பண்ண முடியுமா, நம்ம எவ்வளோ டவுன் பேமெண்ட் வச்சுருப்போம், எத்தனை இயர்ஸ்க்கு அதை நம்மளால கமிட்டடாக பண்ண முடியும், நம்மளுக்கு வேற ஏதாவது கமிட்மெண்ட்ஸ் இருக்கா, இல்லை நம்மளுக்கு அவ்வளோ அவசரமாக இல்லாமல் கொஞ்சம் பொறுமையாக பணத்தை இன்னும் கொஞ்சம் சேர்த்துட்டு நம்மளால வாங்க முடியுமா, இந்த மாதிரியான எல்லா விஷயங்களையும் நீங்கள் பார்த்து ரீசெண்ட் உடனே இருக்க கமிட்மெண்ட்ஸ்லாம் என்னென்ன, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் பார்த்துட்டு தான் ஒரு வீடு வாங்குறதுன்றதுக்கு போகணும். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு வீடு வாங்குறோம் அப்படின்னா ஒரு சின்ன பட்ஜெட்டில் 5 லட்சம் 6 லட்சத்தில் வராது. அதுக்கு நீங்கள் ஒரு 20 lakhs 30 lakhs 40 lakhs ஏன் 1 crore வரைக்கும் கூட ஸ்பெண்ட் பண்ணுறவங்க இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய அமௌண்ட் ஆஃப் பணத்தை ஒரே ஒரு இடத்துல நம்ம முடக்க போகிறோம் அப்படின்றப்ப ஒன்று அதுலேருந்து நம்மளுக்கு கிடைக்கிற இன்கம் அதிகமாக இருக்கணும். இல்லைன்னா அது ஒரு குறைஞ்சது ஒரு 10-15 வருஷத்துக்கு எந்த கமிட்மெண்ட்டும் இல்லைப்பா, இல்லை இதுக்கு நான் கொடுக்குறனால என்னோட மற்ற கமிட்மெண்ட் பாதிக்காது, அந்த அளவுக்கு என்கிட்ட எக்ஸ்ட்ரா இன்கம் இருக்கு அப்படின்றப்ப நம்ம அது போனோம்னா பிரச்சனை கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏன் அபார்ட்மெண்ட் வேண்டாம் அப்படின்னு நான் சொல்றேன். அதுவும் ஸ்பெசிஃபிக்காக ஏன் அபார்ட்மெண்ட் சொல்றேன் அப்படின்னா, அபார்ட்மெண்ட்ல ஒரு கல்ச்சர் இருக்கு. என்னன்னா யூடிஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அன்டிவைடட் ஷேர், விச் மீன்ஸ் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 100 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் இருக்கு அப்படின்னா அந்த 100 ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு 10 ஃப்ளோர் கட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒவ்வொரு ஃப்ளோர்ல இருக்கவங்களுக்கும் 10 ஸ்கொயர் ஃபீட்டு தான் அவங்களுக்கு உரிமை இருக்கு. பாக்கி இருக்க 90 ஸ்கொயர் ஃபீட் மற்றவங்களோடது. அந்த மாதிரி தான்
தான் இருக்கும். ஸோ ஆனால் நீங்கள் காசு கொடுத்து வாங்கும்போது அந்த 100 ஸ்கொயர் ஃபீட்டுக்கும் உங்களுக்கு வீடு கட்டுறாங்க ஒரு ஃப்ளோர்னு வச்சுக்கோங்களேன். 100 ஸ்கொயர் ஃபீட்டுக்கான காசை கொடுத்து வெறும் 10 ஸ்கொயர் ஃபீட் மட்டும்தான் உங்களுக்கு அப்படின்றப்ப அது எப்படி நம்மளுக்கு லாபமா இருக்கும். அதாவது ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வச்சுருக்கீங்க அப்படின்னா 100 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 100 ருபீஸ் கொடுப்பீங்க. 100 ருபீஸ் கொடுத்துட்டு 10 ரூபாவோட பொருள் உங்க கையில கொடுத்தா அது எப்படி உங்களுக்கு லாபமாகும். இதை நம்ம ஜென்ரலா கணக்கு பார்க்குறப்ப புரியுற நமக்கு ஏன் ஒரு அப்பார்ட்மெண்ட்னு போறப்ப இந்த லாஜிக் நமக்கு புரிய மாட்டேங்குது. ஸோ கண்டிப்பா நீங்க அப்பார்ட்மெண்ட் தான் வாங்கணும்னு முடிவு பண்ணிருந்தீங்க அப்படின்னா திங்க் அபவுட் 100 ரூபா கொடுத்து 10 ரூபா பொருள் வாங்குறது எனக்கு பிரச்சனையே இல்லை. நான் தெரிஞ்சு ஏமாற ரெடியா இருக்கேன் அப்படின்னா யூ கேன் கோ வித் தட். பட் எனக்கு தெரிஞ்சு என்னோட ஃப்ரெண்ட்ஸே சில பேர் என்ன சொல்றாங்கன்னா இண்டிவிஜுவல் ஹவுஸ் போனா நம்மளே தான் சரியா எல்லாத்தையுமே பார்த்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் அதில் ஏதாவது ரிப்பேர்னா நம்மளே தான் கால் பண்ணி ஒரு பர்சனை கூப்பிட்டு பார்த்துக்கணும். இதே அப்பார்ட்மெண்ட்லாம் போறப்ப நம்ம மெயின்டெனன்ஸ் கொடுக்கறதுனால அவங்களே எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிருந்தாங்க அப்படின்ட்டு திங்க் அபவுட் ஒன் திங். எஸ், நான் அதை அக்ரி பண்ணுறேன், அவங்களே அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க அப்படின்ட்டு. பட் நீங்கள் மாதம் ஒரு 1000 ரூபா 2000 ரூபா 3000 ரூபான்னு மெயின்டெனன்ஸ் கொடுத்துட்டே இருக்கீங்க இல்லையா. நீங்கள் அதுக்கு பதிலாக இண்டிவிஜுவல் ஹவுஸில் இருக்கீங்க அப்படின்னா அதே மாதிரி 1000 ரூபா 2000 ரூபா நீங்கள் ஒரு இதில் போட்டு வச்சுக்கிட்டே இருங்க ஒரு சேவிங்ஸ்க்கு. மெயின்டெனன்ஸ் நினச்சி அதை போடுங்களேன். உங்களுக்கு எல்லா மாதமும் எந்த மெயின்டெனன்ஸ் செலவும் வரப்போறது இல்லை. ஸோ உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டியோ இல்லை 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டியோ ஏதோ ஒரு செலவு வரும்போது நீங்க மாசம் போடுற 2000 ரூபாய் இருக்குல்ல அது உங்களுக்கு ஒரு 50000 ரூபாய் 60000 ரூபாய் அந்த மாதிரி ரேஞ்சில் உங்களுக்கு சேர்ந்தே இருக்கும். அப்ப நீங்க எந்த விட பிரச்சனையும் இல்லாம கால் பண்ணி ஒரு பிளம்பர் நம்பர் ஒரு எலக்ட்ரிஷியன் நம்பர் அங்கே பக்கத்துல இருக்கவங்கள்ட்ட நீங்க ஹார்ட்வேர்ஸ்ல எல்லாம் கேட்டீங்கன்னா அவங்களே தருவாங்க. ஸோ அவங்கள்ட்ட கேட்டுட்டு அப்பா எனக்கு இதாம்மா பிரச்சனை அது பண்ணி கொடு அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்ம எந்த ஸ்ட்ரெஸ்ஸுமே இல்லாம அங்க நமக்கு இது போட்டு வச்சிருக்க இடத்துல இருந்து எடுத்து அவங்களுக்கு கொடுத்துட்டு அந்த வேலையும் பண்ணிக்கலாம். சேம் டைம் நம்மளோட காசு பேலன்ஸ் அதுல இருக்கும். அதோட சேர்த்து நீங்க அடுத்த மாசத்துலலாம் போட ஆரம்பிங்களே எப்பயுமே உங்களுக்கு நினைச்சோன்னா உடனே செலவு வந்து அவ்வளோத்தையும் நான் மேனேஜ் பண்ணுற நிலைமை வராது. ஸோ இது எல்லாமே நம்ம எப்படி ஹேண்டில் பண்றோம்ன்றதுல தான் இருக்கு. அபார்ட்மெண்ட்ல இருந்தாதான் அது ஈஸி அப்படின்றதே கிடையாது. ஸோ அது மட்டும் இல்லாம நம்ம விற்கும் போதும் இந்த பிரச்சனைலாம் இருக்குங்க. விற்கும் போதுமே ஜென்ரலாகவே பில்டிங்க்கு ஏஜ் ஆக ஆக ரேட் குறையும். அதே லேண்டுக்கு நீங்க ரேட் ஏஜ் ஆக ஆக இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதனால எப்பயுமே எது கொஞ்ச நாள் போக போக விலை ஏறுதோ அதை நம்ம வச்சிருக்கிறது தான் நம்மளுக்கு லாபம். எது கொஞ்ச நாள் போக போக விலை குறையுதோ அது நம்மளுக்கு நிறைய வச்சிருக்கிறது பிரச்சனையே கிடையாதுங்க. நல்ல விஷயமே கிடையாது. ஸோ அதனால நீங்க நல்லா யோசிச்சு அபார்ட்மெண்ட் வாங்கணும்னா வாங்குங்க. பட் ஆனால் ஐ ஒன்ட் ரெக்கமெண்ட் டு பை அன் அபார்ட்மெண்ட். அது வாங்குறது அந்த அளவுக்கு நல்ல விஷயமா இருக்காது. அதுக்கு நீங்க பேசாம அந்த ஏரியால ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு அபார்ட்மெண்ட் வாங்குறீங்கன்னா அதே ஏரியால ஒரு 500 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு லேண்டோட இருக்க வீடோ இல்ல ஒரு லேண்டை மட்டுமோ நீங்க வாங்குறது பெனிஃபிட்டடா இருக்கும் அப்படின்றது என்னோட ஒப்பீனியன். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை கீழே கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. நான் சொன்ன அந்த அபார்ட்மெண்ட்டை கூட நீங்க அசட்டா மாத்தலாம். சப்போஸ் நீங்க ஆல்ரெடி வாங்கிட்டீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் அது சும்மா இருக்கிறதுக்கு நீங்க கொஞ்சமாவது ஜென்ரேட் பண்ணி கொடுத்தா நல்லா தானே இருக்கும். அதனால நீங்க ரெண்டல் ப்ராப்பர்ட்டியா அதை விட ட்ரை பண்ணலாம். இன்கேஸ் அது ஒரு நல்ல லொகேஷன்ல இருக்கு அங்கே ரெண்ட் நல்லா கிடைக்கும் அப்படின்றப்ப அப்படி விடுறப்பையும் என்னோட சஜஷன் என்ன அப்படின்னா ஃபேமிலிக்கு நீங்க விடலாம், நான் தப்பு சொல்லல. பட் பேச்சுலர்ஸ் அந்த மாதிரி நீங்க விடும் போது அவங்க ஒரு குரூப்பா ஸ்டே பண்ணுவாங்க. குரூப்பா ஸ்டே பண்றப்போ ஒவ்வொருத்தரும் ஒரு சங்க் ஆஃப் அமௌண்ட் தான் கொடுக்குறாங்கன்றனால அவங்களுக்கு அது பெரிய அமௌண்ட்டா தெரியாது. அண்ட் உங்களுக்குமே ஒரு டீசென்டான இன்கம் கொடுக்கும். ஸோ அதனால அந்த மாதிரி நீங்க ஆல்ரெடி வாங்கின இந்த அபார்ட்மெண்ட்டை அசட்டா நீங்க கன்வெர்ட் பண்ண ட்ரை பண்ணலாம். ஓகே, செகண்ட் விஷயம், இதை நம்ம வாங்குறதுனால கண்டிப்பா நம்மளுக்கு லாபமே கிடையாது. இது கம்ப்ளீட்டா நிறைய பேர் ஒரு ஷோ ஆஃப்காக தான் வாங்குறாங்க. என்னன்னா ஃபர்னிச்சர். நம்ம புதுசா ஒரு வீடை கட்டி போறோம் அப்படின்னா நம்மள்ட்ட அந்த ஃபர்னிச்சர் ஆல்ரெடி இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி அது நல்ல கண்டிஷன்ல இருந்தாலும் சரி என்ன ஆனாலும் சரி புது வீடு எல்லாத்தையும் புதுசா வாங்கணும். சரி புதுசா வாங்குறீங்க அது எல்லாத்துக்குமே நம்ம காசு ஆல்ரெடி ரெடி பண்ணிட்டோமானா இல்லை. ஏன்னா ஃபர்னிச்சருக்குலாம் இப்போ லோன் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்றதுனால புது வீடு புது ஃபர்னிச்சர் போகணும் நம்மள்ட்ட காசு இல்லை பரவாயில்ல லோன்ல போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம போகிறோம். இதுல என்ன ஒரு பெரிய டிராபேக் அப்படின்னா லோன்ல போறோம் அப்படின்றப்ப இல்லை இஎம்ஐல போகணும் அப்படின்றப்ப எப்பயுமே ஜெனரலா 100 ரூபா பொருளை நம்ம 100 ரூபாய்க்கு வாங்க மாட்டோம். அதுக்கு இன்ட்ரெஸ்ட்லாம் கொடுத்து ஒரு 110 ரூபா 120 ரூபா வாங்குவோம். கரெக்டா? அப்ப ஃபர்னிச்சரை நீங்க 100 ரூபா ஃபர்னிச்சரை 100 ரூபா கொடுத்தே வாங்கிட்டு வந்தாலும் வாங்கின அடுத்த நிமிஷம் அதோட ரேட்டு 100 ரூபான்னு எடுக்க மாட்டான். அப்பயே அது டிப்ரிஷியேட்டிங் தான். ஆல்ரெடி டிப்ரிஷியேட்டிங் அசெட்டா இருக்கிறத அந்த பொருளோட வேல்யூ விட அதிகமா கொடுத்து வாங்குறோம் அப்படின்றப்ப நம்மளை விட ஒரு பெரிய முட்டாள் யாராவது இருப்பாங்க. யோசிச்சு பாருங்க. இன்கேஸ் நீங்க ஃபர்னிச்சர் வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மேக் ஷுர் நம்ம அதுக்கான பணத்தை சேவ் பண்ணிட்டு இதர ஆஃபர்ல இருக்கும் போதோ இல்ல அதோட ஆக்சுவல் காஸ்ட் கொடுத்தோ வாங்க ட்ரை பண்ணுங்க.
மொத்தமாக அதை போய் லோனில் போட்டு அதோட காஸ்ட்டை விட அதிகமாக கொடுத்து வாங்குறதுன்றது இட்ஸ் அ கம்ப்ளீட் ஸ்டூபிடிட்டி அப்படின்னு நான் சொல்லுவேன். பட் நீங்கள் அப்படிதான் வாங்குவீங்கன்னா வாங்கிக்கோங்க. பட் அது உங்களோட ஃபினான்ஷியல் வெல்த்தை வந்துட்டு நிறையவே பாதிக்கும். அண்ட் என்ன கேட்டீங்க அப்படின்னா நிறைய ஃபர்னிச்சர் வாங்கி பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்மளுக்கு தேவையான நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கக்கூடிய 1-2 ஃபர்னிச்சர் இருந்தாலே போதுமானது. நீங்கள் ஆல்ரெடி வாங்கியிருக்க ஃபர்னிச்சர் எனக்கு தெரியல இதை வந்து அசட்டாக கன்வெர்ட் பண்ண முடியுமான்ட்டு. மேபி உங்களுக்கு ஏதாவது ஆப்ஷன் இருந்தால் சொல்லுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் ஃபர்னிச்சரை அசட்டாக கன்வெர்ட் பண்ணுற ஆப்ஷன் எனக்கு தெரியாது. அதனால நான் வந்து இதுக்கு பிக் நோ தான் சொல்லுவேன் நீங்கள் ஓவராக ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு. தேர்ட் விஷயம், இந்த விஷயம் வந்து நிறைய பேர் ஆசைப்பட்டு பண்ணுறோம். ஈவன் எனக்குமே இது பிடிச்ச விஷயம், நானும் பண்ணணும்னு நினச்சிருக்கேன், ஈவன் பண்ணியிருக்கேனே சொல்லலாம். இன்டீரியரை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எனக்கு இப்படி வேணும் அப்படி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கே ஒரு ஹியூஜ் அமௌண்ட்டை நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணுறோம். அதில் ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா நம்ம வீடு பார்க்க வேற லெவலில் ஹோட்டல் மாதிரி தெரியும் வச்சுக்கோங்களேன். நிறைய பேரோட ஆசை அப்படிதான், ஒரு நம்ம வீட்டுக்குள்ள யாராவது நுழைஞ்சாங்க அப்படின்னா ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் லெவலுக்கு இருக்குப்பா அவங்க வீடு அப்படின்னு சொல்லணும்னு ஆசைப்பட்டோம். ஆனால் அப்படி சொல்லணுன்ற ஒரே காரணத்துக்காக நமக்கு ஏகப்பட்டது செலவு பண்ணுறோம். 5 ஸ்டார் ஹோட்டல்ல ஏங்க அவ்வளோ செலவு பண்ணுறாங்க? ஏன்னா நீங்கள் போய் தங்க போகிற ஒவ்வொரு வகையும் அவங்களுக்கு பே பண்ணுறீங்க. அது அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட். அவங்க ஆம்பியன்ஸ் சூப்பராக இருந்தால் தான் நிறைய பேர் வருவாங்க. ஸோ அதுக்காக அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. பட் நம்ம வீடு அப்படியா, நம்மளே போய் தங்க போகிறோம். அந்த ஆல்ரெடி அந்த வீடு நம்மளுக்கு வந்து எந்த சொத்தையும் இன்கமையும் ஜென்ரேட் பண்ணி கொடுக்கல அப்படின்றப்ப அதில் இன்னும் கொஞ்சம் காசையும் அள்ளி போடுறது அப்படின்றது இந்த விதத்துல நியாயமா இருக்கும். ஓகே ஃபைன், நீ சொல்றதெல்லாம் புரியுது சந்தியா, இவ்வளோ சொல்ற, நீ எதுக்கு போட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு வெளியில எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கிறது வந்து அந்த அளவுக்கு அப்பீலிங்கா இல்லை, எனக்கு பிடிக்கல பர்சனலி. அதனால நான் போடணும்னு நினைச்சேன். ஓகே, அப்ப நாங்க போடக்கூடாதா அப்படின்னா போடலாம், தப்பு இல்லை. பட் மேக் ஷுர் இந்த இன்டீரியருக்கு நீங்க என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணணும், எதுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகும், உங்களுக்கு எது தேவை, உங்க ஏரியாவில் எது கம்மியாக கிடைக்கும், எது அஃபோர்டபுளாக கிடைக்கும், எங்க அஃபோர்டபுளாக கிடைக்கும், இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் விசாரிச்சு போடுங்க. ஆல்சோ நான் போட்டிருக்கிறது வந்து என்ன மெட்டீரியல் என்னன்றதெல்லாம் தெரியணும் அப்படின்னா கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. நம்மளோட இன்னொரு சேனல்ல கண்டிப்பாக நான் டூர்லாம் போடுறேன். பட் ஆனால் உங்களுக்கு இந்த விஷயம்லாம் தெரியணும்னா ஷேர் பண்ணுங்க. நான் வந்து டீட்டெயிலாக நான் என்னென்னலாம் பார்த்தேன், இது எவ்வளோக்கு போட்டேன், எவ்வளோ ஆச்சு அப்படின்ற விஷயங்கள்லாம் நான் சொல்கிறேன். இதில் ஒருத்த பைசா கூட நான் லோன்லாம் வாங்கலைங்க. நான் லோன் வாங்கக்கூடாதுன்னு பிளான் பண்ணி தான் இதை போட்டேன். இன்டீரியர் நான் போடணும், இந்த ரேஞ்சில் தான் போடணும், இது போதும் எனக்கு, அதுக்கு நான் மொத்த காசையும் நானே ரெடி பண்ணி தான் போடுவேன் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி தான் போட்டேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் போடுறீங்க அப்படின்னா இட்ஸ் ஓகே, வெல் அண்ட் குட். மற்றபடி நீங்கள் ஓவர் ஸ்பெண்டிங் எல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். ஓகே, ஃபோர்த் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எய்தர் கார் இல்லைனா பைக் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வாங்குறது. நம்ம எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும், நம்ம இந்த பைக் எப்படியாவது வாங்கிடணும்டா, நம்ம இந்த காரை எப்படியாவது வாங்கிடணும் அப்படின்றது எனக்கும் ஆசை இருந்துச்சு. நானும் ஒரு 2 வீலர் வாங்கினேன். கண்டிப்பாக எனக்கு காரும் வாங்கணும்னு ஆசை இருக்குது. பட் ஸ்டில் இப்போ என்னால் முடியாதானா, என்னால் கொஞ்சம் முடியும், ஆனாலும் நான் வெயிட் பண்ணுறதுக்கு சில பல ரீசன்ஸ் இருக்குது. இப்போ எனக்கு அது அவ்வளோ அத்தியாவசியமான விஷயம் இல்லை அப்படின்றதுனால நான் அதை வந்து போஸ்ட்போன் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் அதை நான் போஸ்ட்போன் பண்ணி எப்போ வாங்கணும்னு பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்ற விஷயங்கள் எல்லாமும் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்கன்னு சொல்கிறேன் அப்கமிங் வீடியோஸில். ஸோ இப்போ வந்து பைக் நான் வாங்கும்போது நான் வச்சிருந்த க்ரைட்டீரியா ஒன்று தான், எனக்கு என்னென்ன தேவைகள்லாம் இருக்குது, அந்த தேவைகளுக்கு என்னென்ன மாடல் பைக்ஸு என்னென்ன பிராண்டில் கிடைக்குது, அதில் எது வந்து கம்பேரிட்டிவ்லி நல்ல குவாலிட்டியோட கம்மி ப்ரைஸில் கிடைக்குது, அதுவே எந்த பிரான்ச்சில் எந்த இடத்துல நமக்கு அஃபோர்டபுள் ரேஞ்சில் கிடைக்குது, கொடுக்கும் போது என்னென்ன அதில் ஆடான்ஸ்லாம் கொடுக்குறாங்க, எந்த இடத்துல வாங்குறது எனக்கு நல்ல பெனிஃபிட்டாக இருக்குது, இந்த எல்லா விஷயத்தையும் பார்த்தேன். ஒரு விஷயம். இன்னொன்று செகண்ட் விஷயம் நான் பார்த்தது என்ன அப்படின்னா கண்டிப்பாக அதை நான் வந்துட்டு மொத்த கேஷும் கொடுத்து தான் எடுக்க போகிறேன் அப்படின்ற ஒரு முடிவில் இருந்தேன். அடனும் நீங்கள் ட்ரஸ்ட் பண்ணுவீங்களோ மாட்டீங்களோ, என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நல்லாவே தெரியும். ஏன்னா லிட்ரலி நான் வந்து ஆல்மோஸ்ட் நாங்கள் அப்போ இருந்த வீட்டிலேருந்து ரயில்வே ஸ்டேஷன் வந்து 2 கிலோமீட்டர்ஸ், மார்னிங் 2 கிலோமீட்டர்ஸ் நடந்து போய் ட்ரெயின் ஏறி ஆஃபீஸ் வந்து அப்போ வெப்ஸில் இருந்துச்சு, இப்போ அங்கே இல்லை. மெப்ஸில் ட்ரெயினில் இறங்கி அங்கேருந்து அந்த மெப்ஸ்குள்ள லைக் சாண்டர் ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கி மெப்ஸ்க்கு வரதுக்கு தெரியும் இல்லையா, அது ஒரு 1/2 கிலோமீட்டராவது அட்லீஸ்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அங்கே நடந்து வந்து அங்கே உள்ளேயும் போனேன் எனக்கு ஆஃபீஸ். ஸோ அவங்க உள்ளே நடந்து போய் அப்படி தான் ஆஃபீஸ்க்கு போவேன். திருப்பி வரும்போதும் அதே மாதிரி வந்துட்டு ஒரு நாளைக்கு குறைஞ்சது நான் 5 கிலோமீட்டர் அப் அண்ட் டவுன் நான் நடந்துட்டு இருந்தேன். ஸோ இந்த மாதிரி தான் நான் ட்ராவல் பண்ணேன். அந்த மாதிரி இருக்கும்போது எனக்கு லோன் கிடைக்காதா? கிடைக்கும். ஆனால் நான் ஏன் இப்போ வாங்கலை அப்படின்னா என்னோட பிளான் படி நான் வாங்குறப்ப மொத்த காசு கொடுத்து வாங்கிடணும். வெளியில என்ன ரேட் சொல்றாங்களோ அதை விட அட்லீஸ்ட் கொஞ்சமாவது அவங்ககிட்ட இது இதுன்னு பேசி ஏதாவது ஒரு ஆஃபர் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி
பார்த்து குறைச்சி வாங்கிடணும் அப்படின்றது தான் என்னோட மைண்ட் செட்டு. ஸோ அதனால ஐ வெயிட்டட் ஃபார் சம் டைம், நான் கில்ட் ஃப்ரீயாக அதை என்னால் வாங்க முடிஞ்சுது. தட் இஸ் வாட் ஐ ரெக்கமெண்ட் ஃபார் யூ கைஸ் as well. எதையுமே நம்ம ஒரு விஷயத்தை வாங்கினதுக்கப்புறம் ஏன்னா வாங்கணும்னு ஃபீல் பண்ணக்கூடாது அப்படின்னா இம்பல்சிவாக அதை போய் வாங்காதீங்க. ஆனால் ஆல்சோ கடன்லையும் அதிக காசு கொடுத்து வாங்காதீங்க. அதுக்கு பிளான் பண்ணி அதுக்கு சேர்த்து வச்சு அதை வாங்குங்க. ஸோ அட்லீஸ்ட் அந்த ப்ராசஸே உங்களுக்கு ஒரு மாதிரி சந்தோஷம் கொடுக்கும். அதை வாங்கினோன்னா அது நிம்மதியாக இருக்கும். அப்பாடா நம்ம வாங்கிட்டோம்டா அப்படின்ற ஃபீல் இருக்கும். இன்ஸ்டெட் ஆஃப் என்னடா அதை வாங்கணும், ஐயோ இப்போ அடுத்தது என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி ஒரு கில்ட் கொடுக்காது. ஸோ ஓகே ஃபைன், நீ சொல்கிறதெல்லாம் புரியுது செஞ்சாலும் நான் ஆல்ரெடி பைக்கோ காரோ வாங்கிட்டேனே, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னா இட்ஸ் ஓகே. அதை வந்து நீங்கள் வந்து அசட்டாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணலாம். நான் இப்போ ஆஃபீஸ்க்கு போகிறேன் இல்லையா, ஸோ நிறைய பேர் காரில் வருவாங்க. இப்போ நீங்கள் காரில் தான் இருக்கீங்க போகிறீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரே ஒருத்தர் போகிறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு எப்போ பார்த்தாலும் கார் எடுத்துகிட்டு போவாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கார் வந்து ஃபியூவல் கன்சப்ஷன் அதிகமாக இருக்கும் கம்பேர்ட் டு பைக்கு. தேவைன்றப்ப மட்டும் எடுத்துக்கோங்க. அண்ட் ஆல்சோ அது வந்து நம்மளுக்கு எதுக்கு அவ்வளோ செலவு நம்ம அதுக்கு எதுக்கு பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ நான் வந்து அதை எப்படி உங்களுக்கு அசட்டாக கன்வெர்ட் பண்ணுறதுன்னு சஜஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா, எங்கள் ஆஃபீஸ்லலாம் காரில் வரவங்க இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்க காருக்கு வந்து ஏதோ ஒரு கூல் ஆப் மாதிரி இருக்கும், எனக்கு கரெக்டாக தெரியல, குவிக் ரைட்னு நினைக்கிறேன். ஆனால் ப்ரொமோட்டிங் எனி ஆப், ஆனால் வந்து அதுதான் யூஸ் பண்ணுறாங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ், நான் அதனால சொல்கிறேன். ஸோ அந்த ஆப்பை யூஸ் பண்ணி அவங்களோட காரில் இப்போ இவங்க தான் ட்ரைவ் பண்ணுறாங்கன்றப்ப ஃப்ரண்ட்டில் ஒரு சீட் காலியாக இருக்கும் அண்ட் பேக்கில் இன்னொரு 3 சீட் காலியாக இருக்கும் இல்லையா, குறைஞ்சது. ஸோ அந்த 4 சீட்டுக்கும் தேர் கெட்டிங் பீப்புள்ஸ், அவங்களோட ட்ராவல் பண்ணுறாங்க. அட் த சேம் டைம் தே ஆர் பேயிங் தெம். ஸோ வரத்துக்கு ஒரு அமௌண்ட்டு போகிறதுக்கு ஒரு அமௌண்ட்டு அவங்க பே பண்ணிடுறாங்க. ஸோ தட் அந்த காரை யூஸ் பண்ணி இவங்க ட்ராவலும் பண்ணிக்கிறாங்க, அட் த சேம் டைம் அதில் ஏர்ன் பண்ணுறாங்க. ஸோ அதில் ஒரு 60-70% அவங்களுக்கு ஆக்சுவலாக இருக்கிற அந்த செலவெல்லாம் போனால் கூட பேலன்ஸ் ஒரு 20% to 30% வந்து அவங்களுக்கு அதுலேருந்து லாபம் தான். ஸோ அதுலேருந்து அவங்க தே ஆர் மேக்கிங் மணி யூஸிங் தேர் அந்த என்ன சொல்கிறது அவங்களோட கார் வச்சு. அதே மாதிரி பைக்குக்கும் பைக் கூல் ஆப்ஸ்லாம் இருக்குது. ஸோ உங்கள் ஏரியா அதெல்லாம் அவைலபிளாக இருக்குது. அண்ட் யாராவது வராங்க உங்களால் அதை யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நீங்கள் உங்களோட லைபிலிட்டியை இந்த மாதிரி அசட்டாக கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். ஓகே, லாஸ்ட் விஷயம் எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ். நம்மள நிறைய பேர் வந்து நிறைய கேட்ஜெட்ஸ்லாம் வாங்குவோம். ஃபார் எக்ஸாம்பிள் டிவியாக இருக்கட்டும், மொபைலாக இருக்கட்டும், இல்லை வந்து ஸ்மார்ட் வாட்சாக இருக்கட்டும், இல்லை வேற சில நிறைய விஷயங்கள் இருக்குது, இயர்ஃபோன்ஸ், ஏர்பட்ஸ், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அப்பப்போ அப்கிரேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. கேட்டால் இதுதான் இப்போ லேட்டஸ்ட் அதனால வாங்கினேன், இதுதான் இப்போ லேட்டஸ்ட் அதனால வாங்கினேன்லாம் சொல்லுவாங்க. அதை விட இப்போ ஒரு கொடுமையான சுச்சுவேஷன் என்னன்னா, இன்னும் மார்க்கெட்லேயே ரிலீஸ் ஆகாத ஃபோனுக்கெல்லாம் ப்ரீ புக்கிங் ஆப்ஷன்ஸ் தான் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது இது அடுத்த மாதம் ரிலீஸ் ஆக போகுது, அதுக்கு நீங்கள் இப்பயே இந்த அமௌண்ட்டை பே பண்ணி இஎம்ஐல புக் பண்ணுங்க, இந்த அமௌண்ட்டை பே பண்ணிட்டு நீங்கள் ஆல்ரெடி லான்ச் ஆகிறதுக்கு முன்னாடி அதை புக் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னா அதுக்கெல்லாமும் நிறைய பேர் வந்துட்டு அதை ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஐ டோன்ட் திங்க் இப்போ நிஜமாவே உங்களுக்கு ஒரு ஃபோன் வேணும், உங்களோட ஃபோன் ரொம்ப பழசாயிடுச்சு, உங்களுக்கு ஒரு ஃபோன் வேணும் அப்படின்றப்ப நீங்கள் வந்து எந்த ஃபோனை வேணால் வாங்கிக்கோங்க. நான் உங்களை வந்து இது பண்ண மாட்டேன். ஆனால் நான் இப்போ தான்ப்பா வாங்கியிருக்கேன், வாங்கி 1 வருஷம் 2 வருஷம் தான் ஆகுது, என் ஃபோன் நல்ல கண்டிஷனில் இருக்கும், சூப்பராக ஒர்க் ஆகுது. ஆனால் இதை விட ஒன்று புதுசாக லேட்டஸ்ட்டாக வருதுன்றதுக்காக நான் மாற்ற போகிறேன் அப்படின்னா அது நிஜமாவே உங்களுக்கு ஒரு நல்ல டிசிஷன் கிடையாது. ஸோ அதனால அந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அது கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது உங்களோட ஃபினான்ஷியல் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும். அண்ட் ஆல்சோ இப்போ வந்து இன்னொரு மேஜரான விஷயம் நான் பார்க்குறேன், நிறைய பேர் ஐஃபோனை வாங்கினோம்னா நம்ம பெரிய அளவுன்ற மாதிரி ஆயிடுறாங்க. பட் அப்படி இல்லைங்க. ஆக்சுவலாக நம்மளோட தேவை என்ன, இப்போ நம்ம ஒரு ஃபோனே வாங்குறோம்னு வச்சுக்கோங்க, நம்மளோட தேவை என்ன, நம்மளால எவ்வளோ அஃபோர்ட் பண்ண முடியும், இது எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி அதை வாங்குங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு 1 lakhக்கு ஒரு ஐஃபோன் வாங்குறீங்க அப்படின்னா உங்களோட சேலரி அதில் எவ்வளோ, ஐ மீன் ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் சேலரியில் எவ்வளோ பர்சன்டேஜ் அந்த 1 lakh அப்படின்றத பாருங்கள். கண்டிப்பாக நம்மள நிறைய பேருக்கு 100% விட ஐ மீன் டபுள் த அமௌண்ட் 50-60,000 வாங்குறவங்கலாம் 1 lakhக்கு நம்ம அந்த ஃபோனை அஃபோர்ட் பண்ண ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா லெட்ஸ் திங்க் அபவுட் இட். நீங்கள் ஒரு 2 மாதம் கஷ்டப்பட்டு உழைக்கிற காசை ஒரே ஒரு ஃபோனுக்கு நீங்கள் செலவு பண்ண போறீங்களா அப்படின்றத நீங்கள் யோசிச்சு பாருங்க. அண்ட் இல்லைப்பா நான் 1 லட்சம் வாங்குறேன் அப்படின்னாலும் 1 மாதம் ஃபுல்லாக உழைக்கிற ஒரு காசை நீங்கள் அந்த ஒரு இதுக்கு யூஸ் பண்ண போறீங்களா அப்படின்றத நீங்கள் யோசிச்சு பார்த்து வாங்குங்க. என்னோட பர்சனல் ரூல்னு கேட்டிங்கன்னா நான் மோஸ்ட்லி எப்படி யோசிப்பேன் அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 10%க்கு மேலே போயிடக்கூடாது அப்படின்னு யோசிப்பேன். அப்படி ஃபர்ஸ்ட் கேஸ்னாலும் ஒரு 15% அந்த மாதிரி தான் ஓகே, 15 to 20%. பட் அதை தாண்டி போகுது அப்படின்னா கண்டிப்பாக நான் அந்த இடத்துல வந்து இப்போதைக்கு இது நமக்கு வேணாம், இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் ஸ்விட்ச் பண்ணி போயிருப்பேன். ஐ டோன்ட் ரெக்கமெண்ட் யூ கைஸ் நீங்களும் வந்து இந்த மாதிரி தான் யோசிக்கணும் அப்படின்றதுலாம். பட் ஸ்டில்
உங்களால் என்ன முடியும், எதுவுமே நீங்கள் ரொம்ப அப்படி உங்களை புஷ் பண்ணி அந்த மாதிரி வாங்கி மற்றவங்களுக்கு வந்து நான் இதை வச்சுருக்கேன் அதை வச்சுருக்கேன்னு காட்டணுன்ற அவசியம் கிடையாது. அதுக்காக நான் சொல்கிறேன், இன்கேஸ் நீங்கள் அந்த ஃபோன் வாங்குறீங்க அப்படின்னா அகெயின் நீங்கள் இந்த ஃபோன் கேமரா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வாங்குறீங்களா, ஸோ இதை கூட நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டாக மாற்றி இதுலேருந்து இதை நீங்கள் நிஜமாவே அசட்டாக மாற்ற முடியும். எப்போ அப்படின்னா அதை வச்சு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இப்போ ஒரு ஃபோன் வச்சுருக்கீங்க, அந்த ஃபோனை வச்சு ஒரு கான்டென்ட் க்ரியேட் பண்ணுறீங்க, அதை போஸ்ட் பண்ணுறீங்க, அதனால உங்களுக்கு ஃபாலோவர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் வராங்க, அதனால உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் ரன் ஆகுது அப்படின்றப்ப அது வந்து ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட். அதை வந்து நீங்கள் ஏதோ ஒரு நாள் வந்து அதை மானிட்டைஸ் பண்ணி நீங்கள் அமௌண்ட்டாக ஜென்ரேட் பண்ணிட போறீங்க. அப்போ அது வந்து ஓகே ஃபைன். ஆனால் நான் சும்மா வச்சுட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்து சோஷியல் மீடியாவில் சும்மா போஸ்ட் பண்ணிட்டு அதை ஜாலியாக நான் என்ஜாய் பண்ணிட்டு இருக்க போகிறேன் அப்படின்றதுக்காக அதில் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா திங்க் பண்ணி போங்க. அது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து உங்களோட ஃபினான்ஷியல் ஹெல்த்தை ரொம்பவே பாதிக்கும். ஸோ ஒரு ப்ரஷ்அப் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி அப்பார்ட்மெண்ட் அப்படின்றது நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா நல்லா யோசிச்சு வாங்குங்க. ஏன்னா அது வந்து உங்களோட அசெட்டில் வராது, லைபிலிட்டியில் வரும். ஸோ தட் உங்களோட ஃபினான்ஷியல் ஹெல்த் பாதிக்கும். அண்ட் செகண்ட் விஷயம், உங்களோட வீட்டுக்கான ஃபர்னிச்சர்ஸ். நீங்கள் புது வீட்டுக்கு போறீங்க அப்படின்னா கண்டிப்பாக புது ஃபர்னிச்சர்ஸாக தான் வாங்கணும். அதுவும் லோன்லலாம் போய் வாங்கணும் அப்படின்ற அவசியம்லாம் கிடையாது. நம்ம வீடு நமக்கு பிடிச்ச மாதிரி நம்மளோட கம்ஃபர்டபுள் ஜோனில் இருந்தால் போதும். ஸோ அதுக்காக நிறைய செலவு பண்ணாதீங்க, அது உங்களுக்கு நிஜமாவே பெனிஃபிஷியலாக இருக்காது. அண்ட் தேர்ட் விஷயம், வீட்டுக்கு நம்ம பண்ணுற இன்டீரியர்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நம்மளுக்கு சிம்பிளாக ஓரளவுக்கு என்ன அஃபோர்டபுளோ அதை ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஓவர் ஸ்பெண்டிங் அதில் நம்ம பண்ணுறதுன்றது நம்மளுக்கு ரிட்டர்ன் பெருசாக கொடுக்காது. ஆல்சோ அது வந்து நம்ம அதுக்கு பதிலாக நம்ம வேறு இல்லையா நல்லதாக இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட ஃபினான்ஷியல் வெல்த் வந்து க்ரோ ஆகிட்டு இருக்கும். அதுக்காக சொல்கிறேன். அண்ட் ஃபோர்த் விஷயம், கார் பைக் அந்த மாதிரி வெஹிக்கிள் பர்ச்சேஸ் பண்ணுறது. அதையுமே வந்துட்டு நம்மளுக்கு எது தேவைன்றதை பார்த்து எது அஃபோர்ட் பண்ண முடியுன்றதை பார்த்து வாங்குங்க. வேணும் அப்படின்றதுக்காக உடனே போயிட்டு ஒரு லோனில் அந்த மாதிரி வாங்கிடாதீங்க. இன்கேஸ் லோன் போறீங்க அப்படின்னாலும் அட்லீஸ்ட் ஒரு 30-40% நீங்கள் இனிஷியல் அமௌண்ட்டாக நீங்களே வந்து சேவ் பண்ணிட்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. முடிஞ்ச வரைக்கும் அதை கண்ணாப்பினாலாம் யூஸ் பண்ணாமல் ப்ராப்பராக பிளான் பண்ணி யூஸ் பண்ணுங்க. அண்ட் அதை வந்து அசட்டாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கும் ட்ரை பண்ணுங்க. அண்ட் அடுத்தது லாஸ்ட் விஷயம், எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு தேவை இருக்கு அப்படின்னு தான் வாங்கலாம். புதுசாக ஒன்று மார்க்கெட்டில் வந்திருக்குன்றதுக்காக நம்ம வாங்கணுன்ற அவசியம் கிடையாது. அப்படி நம்ம வாங்குறோம் அப்படின்னா அகைன் நம்மளோட ஃபினான்ஷியல் ஹெல்த் தான் பாதிக்கும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் சொன்ன ஏதாவது ஒரு பாயிண்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுனாலும் ஐம் ஸோ ஹாப்பி அபவுட் இட். எந்த பாயிண்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கு, எந்த பாயிண்ட்டை நீங்கள் ஆல்ரெடி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றதுலாம் கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்க. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு என்ன வேணும், என்ன டாப்பிக்கில் வேணும் அப்படின்றது கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்க. ஸோ தட் நான் உங்களுக்கு அதை பற்றின கான்டென்ட் போடும்போது உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான். அண்ட் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விட்டுருங்க. பிடிச்சிருந்தது அப்படின்னா தம்ஸ் அப் கொடுக்க மறந்துடாதீங்க.